வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஃபியூச்சர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த மாதம் நமக்கு ஒரு அமௌண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணிப்போம். அவ்வளோ செலவாகுதுன்னு வச்சுப்போம். இதே நபர்களுக்கு சரிங்களா? இப்போ நம்ம குடும்பத்துக்கு உதாரணத்துக்கு பர்சன்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இந்த மாதம் எனக்கு செலவாகிறது 25,000 ரூபான்னு சொல்லிட்டு வச்சுப்போம். சரிங்களா? இது ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்து மாறும். எந்த பகுதியில் நீங்கள் வாழ்கிறீங்க, சிட்டியில் வாழ்கிறீங்களா, கிராமத்தில் வாழ்கிறீங்களா, அதை பொறுத்து மாறும். குடும்ப உறுப்பினர்களை பொறுத்து நம்ம வாழ்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை பொறுத்தும் அது மாறும். இது ஒரு கேல்குலேஷன் பர்பஸ்க்காக 25,000ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான டேட்டா நமக்கு வேணுங்கிறது இன்ஃப்ளேஷன் ரேட். சரிங்களா? இன்ஃப்ளேஷன் ரேட்டுங்கிறது இது ஆக்சுவலாக பொருளாதாரங்கள்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக விளக்குவாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் உதாரணத்துக்கு நான் பள்ளி படிக்கும் போது வந்து பண்ணாங்க ஒரு ரூபா 1.25 ரூபாய்க்குலாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை வச்சு ட்ராவல் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ வந்து பண்ணாங்க ரூபாய் 25 காசுங்கிறது இப்போ 25 காசுங்கிறதே செல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஸ்கூல் படிக்கும்போது வாங்கி சாப்பிட்டதெல்லாம் வந்து பண்ணாங்க 25 காசு 50 காசுக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரிலாம் போன கடைகளில் போய் ஏதோ வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது நீங்கள் இதுன்ட்டு இல்லை, எங்கே வேணாலும் போடுவாங்க. காய்கறி கடையை எடுத்துக்கோங்க, பழக்கடையை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி துணிமணி எடுத்துக்கோங்க. எந்த பொருளாகட்டும் நம்ம முன்னாடி வாங்கின அதே பைசா கொடுத்து இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பொருளாக நம்ம வாங்க முடியறதில்ல. இது ஆண்டுக்கு ஆண்டு வந்து பண்ணாங்க பணத்தோட மதிப்பு வந்து பண்ணி வந்துக்கிட்டே போகும். அதெல்லாம் பணம் வைக்க முடியுமா? இதை நம்ம கவர்மெண்ட் டேட்டாலேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புள்ளி விவரங்கள் தரவுகளை வந்து பண்ணாங்க இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. இது மாநில வாரியாக வந்து பண்ணாங்க கொடுத்துருக்குறாங்க. நம்ம புது இன்ஃப்ளேஷன் டேட்டாவை எடுத்துக்கலாம். இது கடந்த 10 ஆண்டுகளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 2023, 2022, 16 அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆண்டுகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது கிராமப்புறங்கள், இது நகர்ப்புறம், இது ஒருங்கிணைந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதில் 2024 இல்லை 23 தான் இருக்குது. 23 எண்டில் போகிறப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் 6% இருக்குது. பொருளாதார நிபுணர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து பண்ணாங்க 6%, அதாவது எவ்வளோ சதவீதம் சொல்லுதோ அதுலேருந்து கூடுதலாக ஒரு 2% இன்க்ரீஸ் ஆகி தான் வந்து பண்ணாங்க நம்ம இன்ஃப்ளேஷன் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அது 6% போட்டிருக்கிறதுனால நான் 8% அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே 8% எடுத்தாச்சு. இது வந்து பண்ணாங்க பர்சன்டேஜ், இது ருபீஸ். இதில் இந்த இன்ஃப்ளேஷனில் வந்து பண்ணாங்க இன்னொரு ஒரு செக்டாருக்கும் இன்ஃப்ளேஷன் வந்து பண்ணாங்க மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு உணவு இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது மின்ட்ல பத்திரிகையில் வந்த ஆர்டிக்கிள். இது வந்து ஜூன் மாதம் 2024 இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 8.7% இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ பார்க்கணும், கிட்டத்தட்ட 6% தான் பார்ப்போம். ஆனால் இவங்க ஃபுட் இன்ஃப்ளேஷன் 8.7% தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது மெடிக்கல் துறையில் மருத்துவத்துறையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து இதுவும் மின்ட் பத்திரிகையில் வந்து ஆர்டிக்கிள் தான். ஆல்மோஸ்ட் 14% இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் 14% இருக்குன்றாங்க. இது வந்து எந்த ஆண்டு அப்படின்னா இது 2023 நவம்பர் மாதம் வந்த செய்தி. இது நமக்கு எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த செய்தி. இது 2023 ஆகஸ்ட் மாதம் செய்தி. இப்போது நம்ம இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து பண்ணாங்க ஆல்மோஸ்ட் 6% தான் இருந்திருக்கு. அது 6% இருக்கும்போது இது இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. 11 12% அப்படின்னா ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது எஜுகேஷன் இன்ஃப்ளேஷனு. சரிங்களா? ஸோ இது ஒவ்வொரு செக்டாரை பொறுத்தும் மாறும். நம்ம இப்போது அரசாங்கம் கொடுத்துருக்குற அந்த 6% எடுத்துப்போம். ஸோ 6% உங்களுக்கு 8% எடுத்துப்போம். இது நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் கழிச்சு உங்களுக்கு இதை பார்க்கணும். சரிங்களா? உதாரணத்துக்கு 10 ஆண்டுகள் கழிச்சு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஸ்கூலில் படித்த இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாக்கு என்ன பண்ணிருக்கோம், பிரின்சிபல் மல்டிப்ளைட் பை 1+r⁴n. ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ்னால் 10 இயர் முடியும். சரிங்களா? அதே தான் இங்கே போடுறேன். இங்கே பிரின்சிபல்ங்கிறதுல இன்றைக்கி நமக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை போடுறேன் நான். இது எவ்வளோ 25,000 மல்டிப்ளைட் பை 1+ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே இன்ஃப்ளேஷன் ரேட்டு 8%. சரிங்களா? பவர் 10 நம்பர் ஆஃப் இயர்ஸு 10 வருஷம். ஸோ உதாரணத்துக்கு இன்றைக்கி நமக்கு 25,000 செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 34,000 ரூபா கிட்ட நமக்கு செலவாகும்.
இதில் என்ன அப்படின்னா இதே 8% இன்ட்ரெஸ்ட் வந்து போனாக்க ஆண்டாண்டு காலமாக வந்து போனாக்க இருந்தால் தான் நமக்கு இந்த 54 இருக்குது. உதாரணத்துக்கு அடுத்த வருஷமே இது 10 ஆகி அடுத்த 11 12 அப்படி போச்சு அப்படின்னா இந்த ஃபிகரும் கூட இது தப்பாக தான் இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது வந்து எல்லாம் இந்த 10 வருஷத்துக்கும் இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதே இன்ஃப்ளேஷன் ரேட்டு அப்படின்னா தான் இந்த வேல்யூ. அப்படின்னா இப்போ நமக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? முதல் ஆண்டு வந்து இவ்வளோ இருக்குன்னு வச்சுப்போம். மல்டிப்ளைட் பை 1 ப்ளஸ் இங்கே வந்து பாருங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்கிறது ஒன்று தான். ஸோ அதனால் 1 1 போட்டலாம், அதே தான் வரப்போகுது. சரிங்களா? அடுத்த ஆண்டு இதுலேருந்து வச்சுப்போம். ஸோ 10 ஆண்டுகளுக்கு இங்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போது சேம் இதுவும் மேட்ச் ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் 9%, அடுத்து 10%, அடுத்து 11, மறுபடியும் வந்து பண்ணாக்க ஒரு 9, அதுக்கப்புறம் ஒரு 10 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்கள் கூட்டிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இந்த இந்த கேல்குலேஷன் இந்த ஃபார்முலா வந்து ஒரே இன்ஃப்ளேஷன் ரேட் இருந்தால் தான், ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன எப்படி இருக்கும்ன்ட்டு நமக்கு தெரியாது. நம்ம பாஸ்ட்டை வச்சு நம்ம இது கால்குலேட் பண்ணுறது தான். சரிங்களா? இதை நீங்கள் இது சரிதானா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ரூல் ஆஃப் 72 கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு சும்மா சாதாரணமாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரூல் ஆஃப் 72ங்கிறது இப்போ இங்கே 8% இன்ட்ரெஸ்ட் போட்டுருங்களா? ஸோ இப்போது எவ்வளோ வருஷத்தில் நம்ம பணம் டபுள் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இதை நம்ம உதாரணத்துக்கு 9 வருஷத்தில் டபுள் ஆகும் போட்டுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே 9 வருஷம் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இங்கே 50,000 கிட்ட வருதான்னு பார்ப்போம். இந்த 50,000த்துக்கு ஒரு 25 ரூபா கம்மியாக வந்துடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போனால் 10ன்னு வச்சுப்போம். சரிங்களா? இங்கே 10ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 7.2 வருஷத்தில் இது அந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. இங்கேயும் 7.2 வருஷம்னு சொல்லிட்டு போட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50,000 ரூபா. சரிங்களா? ஸோ இது ஒர்க் பண்ணது இப்போ சரிதான். சரிங்களா நண்பர்களே? ஸோ இதை வச்சு உங்களோட ஃப்யூச்சர் வேல்யூ என்ன இதுங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேமிப்பையும் முதலீட்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வருமானத்தை உயர்த்துறது தான் வந்து பண்ண ஒரே வழி. ஸோ அதுவும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.